நண்பர்களே, நேசம் நேயர்களே வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, சாப்பிட்டவுடன் அதாவது 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வாமிட்டிங் வருதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால், ஒண்ணு அவங்க சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சனிங் ஏதாச்சும் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஸ்டமக்ல வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த ஸ்டமக்ல வந்து மெம்பரேன் இருக்கும், மீகஸ் மெம்பரேன் இருக்கும். அந்த மீகஸ் மெம்பரேன்ல ஒரு சமயத்துல அங்கே வந்துட்டு அல்சர் இருக்கிறதுனாலயோ புண்ணு இருக்கிறதுனாலயோ அது மாதிரி வரலாம். சோ இதுதான் வந்து அந்த வரத்துக்கு காரணம், பாதி வரதுக்கு காரணம் அதுதான். சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் சொன்னால், P6 இருந்து பிரஷர் பண்ணிக்கிறீங்க. முதல்ல P6 இமேஜ் வைக்கிறேன், அது வந்து P6 பிரஷர் பண்ணிக்கிறீங்க. அது இல்லாமல் REN12, ST36, REN21 லெப்ட் சைடு போடணும். இந்த புள்ளிகள் நீங்க போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு டெஃபினட்டா அந்த வாமிட்டிங் வந்து உங்களுக்கு சரியா போயிடும். இதை தொடர்ச்சி ஒரு 10 சிட்டிங் பண்ணீங்க. நீங்க அக்குபஞ்சர் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அக்குபஞ்சர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க அக்குபஞ்சர் படிக்கல என்று சொன்னால் நீங்க வந்து அக்கு பிரஷர் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுனால நல்லா போயிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினருக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அவ்வளவுதான். நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பளபளன்னு இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு. இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர். இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்ச மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.